ஹாய், வெல்கம் டு சோஃபியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த கோவிலுக்குன்னா, கவந்தப்படியிலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் தம்பிக்கிளை ஐயன் கோவில், அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன் போகிறோம் அப்படின்னா, பையனுக்கு வந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் அலர்ஜியாக இருந்துச்சு. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம். பட் அதோட கோயிலுக்கு போய் தண்ணி வந்துருச்சா கேட்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுதான் போயிருந்தோம். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல பெரிய கோவில். பெரிய கோவில்னால் நீங்களே பாருங்கள், ரொம்ப பெருசு. நிறையா சாமியெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு கோயிலில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, டோக்கன் வாங்க சொல்லியிருந்தாங்க. இந்த தண்ணி மந்திரிக்கிறதுனா டோக்கன் வாங்கிட்டு, இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி பானையில் வந்து தான் வந்து அந்த தண்ணி மந்திரிப்பாங்கள்ல, அந்த பானையை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க மந்திரிக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. போனோம். நல்லா அழகாக இருந்துச்சு. நிறையா கோயிலில் கொஞ்சம் வித்தியாசமான சிலைகள்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் போனோம். அங்கே வந்து ஒரு இடம் இருந்துச்சு தண்ணி மந்திரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க தான் மந்திரிக்கிற அந்த பூசாரி. கோயில் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. பார்த்துட்டு இதில் பாருங்கள், இதில் வந்து பால் ஊற்றினோன்னா அது டைரெக்டாக அந்த லிங்கம் இருக்குல்ல, அந்த லிங்கத்துலேயே பால் நம்ம வந்து இந்த கோயிலெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு, அந்த மாதிரி நம்மளே பால் ஊற்றினோன்னா அது கரெக்டாக டைரெக்டாக அந்த லிங்கத்து மேலேயே போய் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இவங்ககிட்ட இருந்து பைப் கனெக்ஷன்லாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே கோயில் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஐயர் மாதிரி இருக்கார். அவங்ககிட்ட கொடுத்தோன்னா வேப்பந்தலை திருநீர்லாம் அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்லி குழந்தைங்கள்ட்ட இந்த வேப்பந்தலை வந்து இப்படி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த கப் இருக்குல்ல, அதில் இருந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உடைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த மந்திரிச்ச தண்ணி குடித்ததுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து உடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்து அதை உடைக்க சொல்லிட்டாங்க. உடச்சிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு நிறையா கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நிறையா இடம் கோயில் ஃபுல்லாக அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வேண்டுதல் பண்ண உருவ பொம்மை அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய உருவ பொம்மைகள் தான் கோயில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அது போக அந்த நாகதோஷம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கும் அந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க போல. பார்க்கறப்ப ரொம்ப வருஷக்கணக்கில் அதில் வந்து நிறைய பொம்மைகள், இந்த மாதிரி நாகதோஷம் இது அந்த மாதிரி தான் அதிகமாக வச்சுருக்காங்க. கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. எவ்வளோ அமைதினா, அதில் வந்து சின்ன ஒரு சவுண்டு, வந்து புறா ஒன்று அங்கே கத்திகிட்ருக்கு, அதோட சவுண்டு அவ்வளோ பெரிய, அது புறானே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய சவுண்டாக கேட்குது. அந்தளவுக்கு வந்து கோயில் அவ்வளோ அமைதியாக, கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டுக்கே. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம். நிறையா சாமியெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாக அதில் எல்லாம் சுற்றி ஓடி விளையாண்டுட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் அலோவ் பண்ணல, கோயில் வெளியே மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. யாருக்காவது டைம் இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரீ டைமில் போய் ஒரு தடவை அந்த கோயில் சுற்றி பாருங்கள், அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நாங்களும் போய் எல்லா ஃபேமிலியும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமியும் பார்த்துட்டு வந்துட்டோம். வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.